அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு பல கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் ஜனவரி 21 அன்று வலம் வர போகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. எனவேதான் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான நல்ல மாற்றமும் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியும் இந்த ஜனவரி 19 26 வரை மிகவும் வலுவாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 19 மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. இது மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் 6 கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய அற்புதமான நிகழ்வும் அமைவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க நல்ல மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் விலகி அற்புதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் உறுதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் புத ஆதித்ய யோகத்தை லாபம் நிறைந்தவையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பெறக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அவை சாதகமாக அமையும். படித்து முடித்துவிட்டு வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமண வயது வந்தவருக்கு திருமண பாக்கியம் நிறைவாக அமையும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்து வந்த சண்டைகள், மனக்கசப்புகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான பிரச்சனைகள் கட்டுக்குள் வருவதோடு பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் ஒரே நேர்கோட்டில் வலம் வரக்கூடிய இந்த விசேஷ தருணத்தில், விசேஷ வாரத்தில் மிக சிறப்பான மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகமும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் தந்தை வழி உறவு முறைகளில் இருந்த மனக்கசப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றிகரமாக நன்மை நிறைந்தவையாக அமையும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான யோக வாய்ப்புகளும் தடையில்லாமல் கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. சந்திரனும் இந்த வேளையில் ஜென்மத்தை விட்டு விலகுகிறார். 2, 3 ஆகிய இடங்களிலும் வலம் வர போகிறாருங்க. சந்திரனும் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் மந்தமாக நடைபெற்ற பணிகள் விலகி துரிதமாகவும் விரைவாகவும் நடைபெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்தடுத்த காரியங்களை துடிப்புடனும் திறமையுடனும் செய்வதோடு மட்டுமல்லாது தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் உச்ச பலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9லும் சனி 6லும் வலுவாக சஞ்சரிக்கின்றன. இப்படிப்பட்ட தருணம் என்பது அனைத்திலும் அமோகமான யோகத்தை உறுதி செய்யக்கூடிய உண்மையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் 9ஆம் இடத்தில் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்மராசியில் கிடைக்கிறது. எனவே தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருங்க. புதிய பாதை கிடைக்கக்கூடிய வகையில்
பல பணிகளை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. சொந்த பந்தங்கள் மத்தியில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான திட்டங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் வருமான உயர்வுக்கான வழிகளும் இந்த தருணத்தில் எளிதில் கன்னிராசிக்காரர்களை தேடி வரும். பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளுக்கும் பஞ்சமில்லை. மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் விரைவாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறார். எனவே கன்னிராசிக்காரர்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறாருங்க சனி பகவானும். சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரது நட்பு கிரகமான சுக்கிரனும் இணைந்து யோகஸ்தானத்தை சனியுடன் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சி உண்டு. குறிப்பாக மிக விரைவில் சுக்கிரனும் உச்சம் பெற போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நல்ல சம்பளம், தேடிய வேலை வாய்ப்பு விரும்பியபடியே அமைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் கையில் பல திட்டங்களும் யூகங்களும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக அமைய போகிறது. உத்தியோகத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகுங்க. உத்தியோகத்துல சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். தொழில்துறையில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. சுக்கிரனும் சாதகமாக வலம் வருவதால் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக அற்புதமான வாய்ப்புகள் மிக வலுவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகுகிறது. சனி மற்றும் சுக்கிரன் இணைந்து யோகஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது 9இல் குருவும் இருப்பதால் அடுத்தடுத்து உறுதியாக பல நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருப்பது சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளையோ சிரமங்களையோ சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை நிழல் கிரகமான ராகு கேது உறுதிப்படுத்துகின்றன. செவ்வாய் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வலம் வருகிறார். 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் கர்மத்தில் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிறார். பின்னோக்கியும் நகர்ந்திருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செவ்வாயின் அமைப்பு விருப்பம் போல் உங்களுக்கு பல சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் கைகூட்டுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த காலத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை சிறப்பாக எடுப்பதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளையும் வழிபடக்கூடிய வகையில் 9 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகமும் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.